நக்கா தண்டனக்கா நக்கா தண்டனக்கா நக்கா 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 தண்டனக்கா நக்கா எங்க தலை டிஆரு சென்டிமெண்ட்ல தார்மாறு மைதிலி காதலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு தண்டனக்கா நக்கா நக்கா தண்டனக்கா நக்கா தண்டனக்கா நக்கா நக்கா தண்டனக்கா நக்கா. வேலையை செய்ய சொன்னா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? படிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். உங்க லவ் சீன் எல்லாம் பார்த்து எனக்கு தலை வலிக்குது. வந்து தலைய மசாஜ் பண்ணிவிடு. என்ன பண்ற? என்ன பண்ற? தலை ஃபுல்லா என்ன மேடம்? அதான் தொடச்சிட்டு இருக்கேன். ஒழுங்கா மசாஜ் பண்ணு. என்ன பண்ற? மசாஜ் பண்ண உனக்கு தெரியாதா? எனக்கு மசாஜ் பண்ண தெரியாது. விருதுநகர் பரோட்டா கடையில பரோட்டா தான் போட்டுட்டு இருந்தேன். எங்க ஓனர் அதுக்கு தான் என்ன விட்டாரு. என்னது பரோட்டா போடுவியா? மசாஜ் இப்படி பண்ண கூடாது. ஒரு காதலனுக்கு பண்ற மாதிரி பண்ணணும். ஓகே மேடம், நான் ரெமோக்கு போய் பண்ணிட்டு வரேன். ஏய் ஓடி பிச்சிருவேன். ஒழுங்கா எனக்கு பண்ணு. ஏய் என்ன பண்ற? மேடம் பேட்டரி தீந்துருச்சு. நான் போய் சார்ஜ் போட்டுட்டு வரேன். ஓ வேலை செய்ய சொன்னா போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? மேடம் எனக்கு போய் சொல்ல தெரியாது. நான் உண்மையா தான் சொல்றேன். கை கால்லாம் நடுங்குது பாருங்க. ஐயோ ஏய் என்ன பண்ற? மேடம் சார்ஜ் போடலன்னா அவ்வளவுதான் மேடம். சரி போய் சார்ஜ் போடு போ. ரெமோ எனக்கு டீ போட்டு வா. ஓகே மேடம். ஏய் வெயிட். டீ எப்படி போடணும் தெரியுமா? அப்படியே பால் எடுத்து கொஞ்சம் அதிகமா ஊத்தி இஞ்சி இருக்குல்ல அத தட்டி அப்படியே தூவி போட்டு அடுத்து தேயிலை இருக்குல்ல எல்லாருக்கும் போடுறத விட கொஞ்சம் அதிகமா அப்படியே அப்படியே தூவி விட்டு சுகர் லெவல் கொஞ்சம் மேல நல்லா தூக்கலா போட்டு நல்லா கலக்கி சுட சுட ஆவி பறக்க கொண்டு வா பார்க்கலாம். ஓகே மேடம். ஜூலி. ரெமோ நீ எப்படி இங்க வந்த? சித்ரா எப்படி உன்னை விட்டாங்க? டீ எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா நீ எப்படி இங்க? எனக்கு சார்ஜ் போடலான்னு வந்தேன். நானும் சார்ஜ் போடணும். வா போலாம். நீ என் கூட சேர்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. பாரு இப்ப பிரிஞ்சு தனியா தான் வேலை செய்யறோம். நாம எங்க பிரிஞ்சோம்? மாயாவும் சித்ராவும் நம்மள பிரிச்சுட்டாங்க. நம்மள பிரிக்கிறதுல அவங்களுக்கு அப்படி என்ன ஆனந்தம்? சரி அதை விடு. உனக்கு பிடிச்சத நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது? ஏய் ரெமோ, தேங்க்ஸ்.
நான் எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதான் பறிச்சிட்டு வந்தேன். இந்தா வச்சுக்கோ. இல்ல, நீயே வச்சு விடு. ஏய், எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தீங்க? சொன்ன கேட்க மாட்டீங்களா? வேலை செய்யாம வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நேரமா வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருந்தோம். இது எங்களுடைய பிரேக் டைம். சார்ஜ் போட வந்திருக்கோம். ஏன் ரெண்டு பேரும் தனித்தனியா சார்ஜ் போட மாட்டீங்களா? ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் சார்ஜ் போடணுமா? இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை? நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தது பிரச்சனையா இல்ல சார்ஜ் போட்டது பிரச்சனையா? ஓ, எதிர்த்து வேற பேசுறியா? ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு என்ன கிழிச்ச நீ? அப்படியே இருந்தாலும் மிஷினுக்கு என்ன ரெஸ்ட் வேண்டிய கிடக்கு? பாதி வேலை செய்யாம கிடக்கு. பெட்ஷீட் துவைக்காம இருக்கு. பாத்ரூம் கிளீன் பண்ணாம நாறுது. வீட்டை துடைக்கல. அதுக்குள்ள ஒண்ணு கூட குலாவ ஆரம்பிச்சிட்டீங்க. போங்க, அவங்க உங்க வேலையை பாருங்க. இந்த பூ ஒண்ணுதான் குறைச்சல். என்ன முறைச்சுக்கிட்டே போகுது? ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுதோ? நம்ம பக்கத்து ப்ராப்ளமா? வா போலாம். நில்லுங்க. இப்ப எதுக்கு ரெமோவியும் ஜூலியும் பிரிக்கிறதுக்கு இப்படி அலையறீங்க? அவங்க ஒண்ணா சார்ஜ் தானே போட்டுக்கிட்டாங்க. நீ ஓ வேலைய பாரு. இதுல நீ மூக்க நுழைக்காத. அப்படியே மூக்கலைய குத்திடுவேன். இவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க யாரு? அவங்க ஹிட்லருக்கு தானே சர்வீஸ் பண்ண வந்திருக்காங்க. நீங்க எதுக்கு அதிகாரம் பண்றீங்க? ரெமோவும் ஜூலியும் எங்க பேச்சு கேட்கணும்னு ஏச்சி சொல்லிட்டு போயிருக்காரு. அதனாலதான் ஆர்டர் போடுறோம். நாங்க சொன்னது கேட்காம அதுக்கு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கு. வேலையே செய்ய மாட்டேங்குது. அதான் திட்டணும். இதுல உனக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் எல்லாம் உங்க பேச்ச கேக்குறாங்களா? சும்மா பேச வந்துட்டீங்க. ஏன் உங்க வேலையை நீங்களே பண்ணிக்க மாட்டீங்களா? அதுக்குள்ளவா கிழவி ஆயிட்டீங்க? இத பார், ஏஜி என்ன சொன்னாரோ அததான் நாங்க செய்யறோம். முடிஞ்சா ஏஜி கிட்ட போய் பேசு. ரெமோவையும் ஜூலியையும் ஒண்ணு சேர விட மாட்டோம், பிரிச்சுதான் வைப்போம். நீ முடிஞ்சதை செய். அவங்க பேசினதெல்லாம் கேட்டுச்சா ஜூலி? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நம்மள பிரிக்க அவங்க யாரு? இங்க என்ன கொண்டு வந்து விட்டது நாம சேர்ந்து இருக்கதா. அததான் ஏஜேவும் சொன்னாரு. ஆனா இந்த மாயா சித்ரா நம்மள பிரிச்சு டார்ச்சர் பண்றாங்க. அது கூட பரவாயில்ல. நான் உனக்கு ஆசையா வச்ச பூவை பிச்சு போட்டுட்டாங்க. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத. நம்ம அன்புக்கு நடுவுல யார் வந்தாலும் சும்மா விடக்கூடாது. நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம். நம்மள பிரிச்ச மாயா சித்ராவை தெரிக்க விடுறோம். பாத்து மெதுவா தொட. ஜன்னலுக்கு வலிக்க போகுது. சுறுசுறுப்பா வேலையை செய். வாய் மட்டும் ஓவரா பேசுற. அப்படியே கர்டைனை வாஷ் பண்ணி போடு. போ. ஹேய் ஹேமா. ஹலோ. ஹலோ, சொல்லு ஹேமா. என் குழந்தைங்க பர்த்டேன்னு சொன்னல, மறந்துட்டியா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். சாரிடி. இது இப்பயே கிளம்பி வரேன். ஓகே. அக்கா. ஏய், என்ன வேலை செய்யற? ஒரு வேலையை உருப்படியா செய்யறதில்ல. அப்படியே மிக்கி மவுஸ் மாதிரி. சும்மா. ஹேமாவோட குழந்தைக்கு பர்த்டேவா, மறந்துட்டோம். அட ஆமால. இப்பதான் ஹேமா போன் பண்ணா. போலாமா? ஒரு நிமிஷம். இது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் ஜூலி, நீ ஜன்னலை தொடச்சது போதும். என் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடு. அயன் பண்ணி தானே இருக்கு. ஏய், எதிர்த்து வேற பேசுறியா? அயன் பண்ணிருந்தாலும் இன்னும் நல்லா அயன் பண்ணி கொண்டு வா. போ போ போ.
இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நாம தான் அட்ராக்ஷனா இருக்கணும். அதே மாதிரி Dress அண்ட் மேக்கப்பும் இருக்கணும். அப்போ நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஏய், Dress மட்டும் பண்ணிட்டு வா. மேக்கப் கிட் ஒன்னு புதுசா வாங்கிருக்க, அத யூஸ் பண்ணிக்கோ. ஓகேக்கா. அப்படியே ஜெயமாவையும் ரெடியாக சொல்லு. சரியா? ஓகேக்கா. போ. ஏய், என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? போ, Dress எடுத்துட்டு போ, அயர்ன் பண்ணு. Can you hear me? Can you hear me? ஹியரிங், எஸ் ஹியரிங். கேட்டியா ரெமோ? 2 பேரும் ஃபங்க்ஷன் கிளம்ப போறாங்களாம். ஆமா, இவங்க மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க. நாம ஹாப்பியா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது. ச்சே, நம்மள பிரிச்ச இவங்கள சும்மா விடக்கூடாது. நம்ம ஃபேஸ டல் ஆக்கிட்டு இவங்க ஃபேஸ மட்டும் பிரைட் ஆக்குவாங்களாம். அவங்க மூஞ்சில வைக்கறம் பாரு ஆப்பு. என்ன பண்ண போற? என்கிட்ட ஒரு கெமிக்கல் இருக்கு. அத அவங்களோட மேக்கப் கிரீம்ல கலந்துட்டா அவங்க முகம் பண்ணு மாதிரி வீங்கிரும். அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவாங்கன்னு பார்க்கலாம். வாவ், செம பிளான். சரி, நீயும் வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடு. அப்பதான் என் வேலையை முடிக்க முடியும். ஓகே. அக்கா, Dress எப்படி இருக்கு? சூப்பர். ஓகே, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ மேக்கப் போட்டுரு. ஓகே. மேடம், உங்க Dress ரெடி. சரி சரி, எங்க வை. மேடம், நீங்க சொன்ன வேலைய நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓ, முடிஞ்சிருச்சா? என் Dress இருக்குல்ல, அத துவைச்சு மொட்டை மாடியில காய போட்டு அழகா மடிச்சு வச்சு கபோர்ட் ஓபன் பண்ணி உள்ள அப்படியே அடுக்கடுக்கா வச்சிரு. ஓகேவா? அப்புறம் கதவை மூடிரு. கபோர்ட் எல்லாம் தொடச்சிட்டுரு. ஏய் ஜூலி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணாடி தொடச்சிட்டு இருக்கேன். கண்ணாடி தொடச்சது போதும், 2 பேரும் வெளியில போங்க. நாங்க ரெடி ஆகணும். எங்களையா பிரிக்கிறீங்க? இருங்கடி, இன்னும் 2 நிமிஷம் தான். என்ன ஆக போறீங்கன்னு பாருங்க. இது இப்போ வேணாம், லாஸ்டா. இப்பதான் யூஸ் பண்ணி அதுக்குள்ள இந்த கிரீம் முடிஞ்சிருச்சு. ஏய், உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் கிரீம் இருக்கா? இல்ல ஜெயமா. அத வாங்கி நான் போட்டா உங்களை விட நான் அழகா இருப்பேன்னு துமாரா ஜெலசி. குத்திடுவேன். ஏய், என்னடி இது? ஐயோ, புதுசா இருக்கு. ஐயோ, என்னமா இது பிரைஸ் இவ்ளோ காஸ்ட்லி? இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கிதான் என் பையன் சம்பாதிக்கிறதெல்லாம் போண்டி பண்றீங்களா? ஏய், இத நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? என் ஸ்கின் டோனுக்கு நல்லா இருக்கும்ல? ஜெயமா, இது வேணா, இத எடுத்துக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லி. காஸ்ட்லியே நான் போட்டா என்னமா? நீங்க போடுறீங்கல்ல? இல்ல, இது எனக்கு கரெக்டா இருக்கும். ஐயோ, பாவம் ஜெயாமா.
இப்ப என்ன பண்றது? இதை எப்படியாவது தடுக்கணும். நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாமே. ஆர்டர் பண்ணலாம், ஆனா வர்றதுக்கு லேட் ஆகுமே. உங்ககிட்ட இருக்கும்போது நான் எதுக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டு? இதெல்லாம் திறக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கு. ஜெயமா ஜெயமா ஜெயமா. ஏய், உன்னதான் நான் அப்பவே போக சொன்னல. இங்க என்ன பண்ற? இல்ல, ஜெயமாவோட ரூம்ல வேலை இருக்கான்னு கேட்க வந்தேன். ஓ, உங்க ரூம சுத்தம் பண்ணவா? இப்போதைக்கு ரூம்ல எந்த வேலையும் இல்ல. இத நான் ட்ரை பண்ணிட்டு அப்புறமா உனக்கு சொல்றேன். நிறுத்துங்க. ஏன்? ஏய், அத போடாதீங்க. ஏன்? உங்க அழகு கெட்டு போயிடும். ஏய், நாங்க யூஸ் பண்ற காம்பேக்ட் அவ்வளவு கேவலமானதா? இது ரொம்ப காஸ்ட்லி. நான் அப்படி சொல்லல. அவங்க ஏற்கனவே அழகா இருக்காங்க. இத போட்டா டல் ஆயிடுவாங்க. வயசு அதிகமான மாதிரி ஆயிடும். 45 வயசுக்கு மேல ஆயிடுவாங்க. 45? அதுவும் கரெக்டா தான் இருக்கும். சரி சரி, அப்படின்னா இத நான் போட வேண்டாம்ல? வேணாம், இப்பவே நீங்க சூப்பரா தானே இருக்கீங்க. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. இந்தாங்க உங்க காம்பாக்ட், நீங்களே வச்சுக்கோங்க. நான் வேற வாங்கிக்கிறேன். 45. நீ வா. கிரீம் தப்பிச்சதுல. அப்பாடா. ஹேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஏய், அந்த காம்பேக்ட் எனக்கு கொஞ்சம் கூட. இருங்கக்கா, போட்டுட்டு தரேன். முடிஞ்சது. தேங்க்யூ. சூப்பர் ஸ்மெல்ல. ஏய், என்னாச்சு? என்னமோ தெரியலக்கா, ஏதோ அரிக்குது. ஒருவேளை உனக்கு இந்த ஃபாரின் காம்பேக்ட் உன் ஸ்கின்னுக்கு செட் ஆகலையோ என்னவோ. ஓ, ஹேய், எனக்கு ஆச்சு. எனக்கும் அரிக்குது. நல்லா சாப்பிடுங்க. நான் வச்ச பூவையா தூக்கி எறிஞ்சிங்க. உங்களுக்கு நல்லா வேணும். ஏடி கத்துற? உங்க மூஞ்சில ரெட்டா இருக்குக்கா. ஓ, மூஞ்சி தான் சிகப்பா இருக்கு. ரொம்ப எரியுது. நான் போய் வாஷ் பண்றேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் போய் வாஷ் பண்ணனும். இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப அரிக்குது. போ.